அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீனாவுடைய டியான்ஜியன் அப்படிங்கிற நகரத்தில் நடக்கக்கூடிய ஷாங்காய் உச்சி மாநாடு உலக நாடுகளால் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. பர்டிகுலராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கார். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உச்சி மாநாட்டில் கலந்துக்கக்கூடிய நாடுகள், இந்த உச்சி மாநாட்டில் இருக்கக்கூடிய மெம்பராக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த 10 நாடுகள், இந்த 10 நாடுகளுமே பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு 10 நாடுகளில் 9 நாடுகள் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் பிடிக்காத நாடுகள் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய நாடுகள் தான் 9 நாடுகள். ஒரே ஒரு நாடு மட்டும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட கொஞ்சி குழாவிக்கிட்டு அவங்க காலில் விழுந்து அடிபணிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு நாடு எதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எந்த நாடுனா பாகிஸ்தான். இந்த மாநாட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரம்ப்புக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் அவர் அங்கங்கே நின்று யார் என்னென்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டார். ஆனால் என்ன ஒரு இதுனா, நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரை சீன்றதுக்கு ஆளே இல்லை. அவர்கிட்ட போய் வாலண்டியராக பேசுகிறது கூட ஆளுங்க இல்லை. இவ்வளோத்துக்கும் இதில் கலந்துக்கூடிய நிறைய நாடுகள் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய நாடுகள், கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஈரான், பெலாரஸ், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் நிறைய. ஆனால் அவங்களே பாகிஸ்தான்கிட்ட போய் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்து அவங்கள வளர்த்து விடுறது, மற்ற அமைதியாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக தீவிரவாத தாக்குதல்களை நடத்தக்கூடிய நாடு பாகிஸ்தான். இது அவங்களுக்கே பிடிக்கல. அதனால் பாகிஸ்தான் பிரதமரே ஒதுக்கி வச்சுட்டாங்க இந்த இதில். ஆனால் அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்னென்ன நடக்குது, யார் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒட்டு கேட்டு ட்ரம்ப்புக்கிட்ட போட்டு கொடுக்குறதுக்கு தான். அதுக்காக தான் பாகிஸ்தான் பிரதமர் அங்கே வந்திருக்காரு. பாவம், அவர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரை கண்டுக்கிறதுக்கு தான் யாருமே இல்லை. இன்றைக்கி இந்த 3 நாடுகள், முக்கியமாக ரஷ்யாவும் சைனா, இந்தியா கலந்துக்கக்கூடிய இந்த 3 நாடுகளும் கலந்துக்கக்கூடிய இந்த மாநாட்டினால ட்ரம்ப்புக்கு பாவம் தூக்கம் போச்சு. அதுதான் இந்த தூக்கத்தை இழந்த ட்ரம்ப், இந்த மாநாட்டினால, இந்த நாடுகள் சந்திக்கிறதுனால தூக்கத்தை இழந்த ட்ரம்ப், அதுதான் இந்த மாநாட்டினுடைய ஹைலைட்.